சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் தொடர்ச்சியான விலை உயர்வையும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு சம்பவத்தையும் கண்டித்து இன்று தங்கவயல் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆண்டர்சன்பேட்டை சர்க்கிளில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் மத்திய அரசு தொடர்ந்து விலையேற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. தேர்தல் நேரங்களில் மட்டும் எரிபொருள் விலையை தற்காலிகமாக குறைத்து தேர்தல் முடிந்தவுடன் மீண்டும் வரி சுமையை ஏற்றி மக்களின் இரத்தத்தை உரியும் செயல் எந்த விதத்திலும் நியாயமல்ல என்று கட்சியினர் கடுமையாக குற்றம் சாட்டினர். மேலும் மக்களை மக்களாக பார்க்காமல் அரசியல் லாபத்திற்காக ஆட்டுவிக்கும் பொம்மைகளைப் போல நடத்தி வருகிறது மத்திய அரசு. நாளுக்கு நாள் உயரும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையால் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் கடும் பொருளாதார சுமையில் தள்ளப்பட்டுள்ளனர். அன்றாட தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர் என்றும் பேசப்பட்டது. மாணவர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் வகையில் தொடர்ந்து வெளியாகும் நீட் தேர்வு முறைகேடுகள், வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் குறித்து மத்திய அரசு மௌனம் காக்கிறது என்றும், கல்வியை வணிகமாக மாற்றும் கொள்கைகள் எதிர்கால தலைமுறையை பாதிக்கின்றன என்றும் ஆர்ப்பாட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்காமல் விளம்பர அரசியலால் உண்மையான நிலைமையை மறைக்க முயலும் ஆட்சி இனியும் நீடிக்கக்கூடாது. விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, கல்வி மற்றும் மருத்துவ செலவுகள் ஆகியவை சாதாரண மக்களின் வாழ்க்கையை சீர்குலைத்து வருகிறது என்று பல்வேறு கருத்துகள் முன்வைக்கப்பட்டன. இந்த மக்களுக்கான போராட்டத்தை இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தங்கவயல் தாலுகா குழு செயலாளர் திரு பி. தங்கராஜ் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். போராட்டம் பெட்ரோல் விலையை வாபஸ் வாங்கு, கேஸ் விலையை வாபஸ் வாங்கு, நீட் முறைகேடுகளை ரத்து செய், நீட் முறைகேடுகளை ரத்து செய், வாய்க்கில்லாத மோடி அரசை ராஜினாமா செய், வாய்க்கில்லாத பிஜேபி அரசை ராஜினாமா செய். இன்றைய தினம் கோலார் தங்கவயல்ல பெட்ரோல், டீசல், கேஸ் அது சம்பந்தப்பட்ட பெட்ரோலிய உற்பத்திகளுடைய விலை உயர்வு, அது கூடவே நீட் எக்ஸாம்ல ஆய்க்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ், இதை இரண்டையும் கண்டித்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், கோலார் தங்கவயலினுடைய மக்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்குதுன்றது. ஒரு நல்ல மிகப்பெரிய தொழிற்சாலை இருந்த பகுதி பிஜிஎம்எல் தொழிற்சாலை, கிட்டத்தட்ட 30,000-40,000 தொழிலாளிங்க வேலை செஞ்ச காலகட்டம். கடைசியில 3,300 தொழிலாளிங்க வேலை செஞ்சாங்க. அந்த சுரங்கத்தை மூடிய பிறகு இன்னைக்கு ஆயிரக்கணக்கானவங்க நம்ம பெங்களூருக்கு வேலையை தேடி போறதோ இல்ல வேற கூலி வேலைங்க செய்யக்கூடிய நிலைமை. அதை சார்ந்து பிஎம்எல் தொழிற்சாலை அது உருவாக்கப்பட்ட பிறகு கூட இங்கே கோலார் தங்கவயல் மக்களுக்கு அங்க வேலை இல்லாத ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறத நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க அவங்களுடைய சம்பள உயர்வுகளுக்காக வருட கணக்கா இன்னைக்கு போராடுகிறாங்க. பல்வேறு போராட்டங்களை அதையும் நம்ம பார்க்கணும். ஆட்டோ ஓட்டுநர்கள், சாதாரண கூலி தொழிலாளிங்க, தெருவோர வியாபாரிங்க, இவங்க எல்லாம் கூட மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கம் படித்த இளைஞர்கள், படிக்காத இளைஞர்கள் ஏராளமானவங்க, அவங்களும் வேலை இல்லாத ஒரு திண்டாட்டத்துல இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரமே இன்னைக்கு 30-40% வேலையின்மை இருக்குது இந்த நாட்டுலன்னு சொல்றாங்க. அது மாதிரியான சூழ்நிலையில இன்னைக்கு பெட்ரோல், டீசல் இதுக்கான விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வு, கொஞ்சம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னால பார்த்தாக்கா சமையல் எரிவாயு அது ஒரு 50 ரூபாய் விலையை உயர்த்தினாங்க. கேஸ் பயன்பாட்டு டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட அந்த எல்பிஜி, சிஎன்ஜி கேஸ்னுடைய விலை உயர்வு நாம் இன்னைக்கு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இப்ப பெட்ரோல், டீசல் அந்த விலை உயர்வு தொடர்ச்சியா எண்ணெய் நிறுவனங்கள் இன்னைக்கு உயர்த்தி நிற்கிறாங்க. மத்திய அரசு என்னன்றா எண்ணெய் நிறுவனங்கள் தான் உயர்த்துறாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. 4 மாநிலங்கள் தேர்தல் நடக்கும் போது ஈரான் போர் ஆரம்பம் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் விலை உயர்வு ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த 2-3 மாசமா விலையை உயர்த்தாதவங்க எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு இப்ப மட்டும் எப்படி விலையை உயர்த்த எண்ணெய் நிறுவனங்க அவங்களுக்கு நீங்க அனுமதிச்சீங்களா இல்ல அவங்க உங்களுக்காக விலை உயர்த்தாத இருந்தாங்களா? ஈரான் போர் நடக்குது, அமெரிக்கனுடைய ஏகாதிபத்தியம், அவனுடைய மற்ற நாடுகளை அடிமையா வச்சிருக்கக்கூடிய நிலைமை. இந்தியா கூட அவங்களுக்கு ஒரு ஜூனியர் பார்ட்னரா தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாது அமெரிக்கா உத்தரவு போடுறான், வெனிசுலா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு உத்தரவு போடுறான்,
டாலர்ல தான் வியாபாரம் பண்ணணும்னு சொல்றான். இன்னைக்கு ஈரான் வந்து பல்வேறு சலுகைகளை வந்து இந்தியர்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க வந்து அரிசியை கொடுங்க, பருப்பு கொடுங்க, நாங்க எண்ணெயை கொடுக்குறோம், டாலர்ல வியாபாரம் வேணாம். அப்ப அந்த போர்ன்றது ஒரு பக்கம். இந்த நாட்டுல வந்து ஸ்டாக் வச்சுக்கிறதுக்கு இந்த அரசு தவறிச்சு. டாக்ஸ் இன்னைக்கு 100 ரூபாய் ஒரு லிட்டர் பெட்ரோல், டீசல் 100 ரூபாய் ஒரு லிட்டர் பெட்ரோல்னா அது கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு மேல அதுல வரியே இருக்கு. எக்ஸைஸ் டியூட்டின்றது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அதிகமா போகக்கூடிய ஒரு வரி. அப்போ நீங்க வந்து சாதாரண மக்கள் மேல வரி திணிப்பு கொடுக்குறீங்க. நாங்க என்னன்ற இன்னைக்கு நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் சொல்லிட்டு மிகப்பெரிய கார்பரேட்டுங்க. இப்போ அமெரிக்கா கிட்ட இவர் ஏன் போறாரு, வெளிநாடுகளுக்கு ஏன் போறாருன்னு ஒரு நல்ல உதாரணம் கொடுக்கணும்னாக்கா, அமெரிக்கால டெக்சாஸ் மாநிலத்துல வந்து ரிலையன்ஸ் கம்பெனி, முகேஷ் அம்பானியினுடைய ரிலையன்ஸ் கம்பெனி ஒரு எண்ணெய் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். அந்த எண்ணெய் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அவருக்கு எங்க இருந்து பணம்னாக்கா, இங்க இருக்கக்கூடிய மத்திய பேங்க்குங்க, வங்கிங்க இங்க இருந்து பணம் கொடுக்குறாங்க, லோனா கொடுக்குறாங்க. அவங்க லோன் கொஞ்ச நாள் கட்ட முடியலனாக்கா அது வந்து வாராக்கடன் சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிடுறது. ஆனா சாதாரண மக்களுக்கு கொடுக்கக்கூடிய லோனை வந்து போலீஸை வச்சு, அடியாட்களை வச்சு வசூல் பண்றது ஒரு பக்கம். இது மாதிரி விலை உயர்வு ஏற்பட்டது. பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்ச்சுன்னா எல்லா பொருட்களுடைய விலையும் உயர்ந்து, லாரி கட்டணம் உயர்ந்து, அரிசி, பருப்பு, கோதுமை எல்லாம் மக்களுடைய கட்டணமும் உயர்ந்து, இன்னைக்கு பால் விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் உயர்ந்துனே தான் போகும். நீ ஏற்கனவே வேலை கொடுக்கறது கிடையாது. நீ வந்து சாதாரண மக்களுக்கு பாதிப்பு ஆகக்கூடிய பல்வேறு கொள்கைகளை வந்து லேபர் கோடுகளை கொண்டு வர்றது, விவசாய சட்டத்திட்டங்களை கொண்டு வர்றது. ஆனா பணக்காரங்களுக்கு ஆதரவா வந்து இது மாதிரியான செயல்களை நீ செய்ய. அதானி மேல யுஎஸ் கோர்ட் ஒரு கேஸ் போட்டோம். அந்த கேஸ் என்ன சொல்லுதுனாக்கா, இவர் வந்து கோடிக்கணக்கான பணத்தை வந்து லஞ்சமா கொடுத்தாரு அதிகாரிகளுக்கு அந்த டெண்டருங்களை வாங்கறதுக்கு. இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால அவர் மேல இந்த கேஸ் எல்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சு. மோடி அமெரிக்காவுக்கு போறாரு, இத்தாலிக்கு போறாரு, வெளிநாடுகளுக்கு எல்லாம் போறாருன்னா யாருக்காகனா இந்த பெரும் பணக்காரங்களுக்கு தான் போறாரு. இந்த ஊர்ல கோடிக்கணக்கான மக்கள் நம்ம அரசாங்கம் இதுக்கு முன்னால இந்த அரசாங்கம் வந்து சரியா செய்யல, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், அதுக்காக மோடி அரசுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்குறேன், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய 15 லட்சம் கோடி கருப்பு பணத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு பல லட்சம் கோடிகளை கொண்டு வந்து நமக்கு வந்து 15 லட்சம் ஒரு அக்கௌண்ட்டுக்கும் போடுறேன், இதெல்லாம் வாக்குறுதிகளை கொடுத்தாரு. பெட்ரோல் 1 லிட்டர் வந்து 30 ரூபாய்க்கு வந்துடும், டாலர் 40 ரூபாய்க்கு வந்துடும். இதெல்லாம் சொன்னவரு இன்னைக்கு என்ன பண்றாருன்னா, நம்ம தலைமையிலேயே வந்து சுமையை தூக்கி வைக்கிறார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வு, ஆட்டோ கேஸ் கிடைக்கிறது இல்ல, போக்குவரத்துக்கு பெட்ரோலிய பொருட்கள் கிடைக்கிறது இல்ல. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்க விலையை உயர்த்துறாங்க. எல்லாம் சாதாரண மக்கள், ஏழை நடுத்தர மக்கள் மேல பாதிப்பு வரக்கூடிய விஷயம். இதை வந்து மார்க்சிஸ்ட் பார்ட்டிக்கு வன்மையா கண்டிக்குது. டாக்ஸ குறைங்க, பெட்ரோல் டீசலை வந்து ஜிஎஸ்டியில கொண்டு வாங்க, நீங்க வெளிநாட்டுல இருந்து கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு வாங்க. எங்களுக்கு அறிவுரை சொல்றீங்க, வெளிநாட்டு பயணம் போகாதீங்க, கோல்ட வாங்காதீங்கன்னு. ஆனா நீ வெளிநாட்டு பயணம் பண்ணிக்கின்னு விமானம் அடிச்சுக்கின்னு சாக்லேட் குச்சின்னு கொண்டாடுறது தான் இவங்களுடைய வேலையாகுது. அப்போ மோடி அரசு பணக்காரங்களுக்கு ஆதரவாகக்கூடிய அரசு. சாதாரண மக்களுக்கு என்னைக்குமே அவங்க வந்து துணை நிற்க மாட்டாங்க. மக்கள் கேள்வி எழுப்பும் போது மத கலவரங்களை பண்ணி மக்களை வந்து பிளவுபடுத்துவாங்க. இதுதான் அவங்களுடைய உண்மையான முகம். இது வந்து சாதாரண மக்கள், தங்கவயலினுடைய மக்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது இங்க எம்எல்ஏவோ எம்பினாலேயோ சரியான ஆதரவு இந்த மக்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான். சரியான ஹாஸ்பிட்டல் இல்ல, டெய்லி டிராவலர்ஸ்களுக்கு பாதகமான பல்வேறு விஷயங்கள், ட்ரெயின் சரியான டைம் கிடைக்கிறது இல்ல, குடித்த நீர் கிடையாது இந்த ஊருக்கு. அம்ருத் சிட்டின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான பணத்தை வந்து ஊழல் பண்ணாங்களே தவிர குடிக்கிறதுக்கு தண்ணீர் கிடையாது, நல்ல ஹாஸ்பிட்டல் வசதிங்க கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, 1000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூட ஒரே ஒரு சின்ன ஃபேக்டரி அங்க வந்துதான் ஒரு நிலைமை கிடையாது. பிஜமல் தொழிலாளி, அவன் வீடும் கிடையாது, அவனுக்கான பெனிஃபிட்ஸும் கிடையாது, மரண படுக்கையில மீதி இருக்கக்கூடிய பாதி தொழிலாளியா இருக்கிறான். இதையெல்லாம் கண்டுக்காத ஒரு சூழ்நிலை இந்த ஊரினுடைய எம்எல்ஏ எம்பியினுடைய நிலைமை. இது மாதிரியான சூழ்நிலை மத்திய அரசினுடைய இந்த விலைவாசி உயர்வு, நீட் எக்ஸாம்ல சாதாரண மக்கள், தொழிலாளி மக்கள், விவசாய மக்கள், ஏழை எளிய மக்கள் ஒரு மருத்துவத்துக்கோ என்ஜினியருக்கும் போகாத ஒரு சூழ்நிலை தான் இந்த நீட் எக்ஸாம். இது வட இந்தியர்களுக்கு சாதகமான ஒரு எக்ஸாம். அது மட்டும் இல்லாம கொஸ்டின் பேப்பரை அங்க லீக்கேஜ் பண்ணி கோடீஸ்வரங்க கொஸ்டின் பேப்பரை வாங்கி அவங்க டாக்டருங்களா ஆகுறாங்க. ஏழை மக்கள் அதுக்கான வாய்ப்புகளை மறுக்கப்படுறாங்க. அதனால இந்த தர்மேஷ் பிரதான் என்றவர் கூட இன்னைக்கு ரிசைன் பண்ணோம். அந்த மத்திய அமைச்சர், எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர், இந்த அரசை வந்து வன்மையா மார்க்சிஸ்ட் பார்ட்டி கண்டிக்கிறோம். வரக்கூடிய நாட்கள்ல தங்கவயல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை எடுத்து போராடும் போது உங்களுடைய ஆதரவு இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லிக்கொண்டு, குறிப்பா ட்ரெயின் விஷயம்,
அந்த ட்ரெயின் விஷயங்களை கூட தொடர் போராட்டங்களை செஞ்சு இருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்கள்ல கூட அந்த போராட்டமும் தீவிரப்படுத்தப்படும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன்.